வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். எதிர்கால சந்ததிக்கு நம் பங்கு என்ன? இன்றைக்கு அநேகரிடத்தில் காணப்படும் சிந்தை எசேக்கியா ராஜாவில் காணப்பட்டது போலவேயே ஈர்ப்பதை நாம் உணரலாம். அவன் என்ன சொன்னான்? என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. ஏசாயா 39:8. தேவன் அவனுடைய நன்றிகெட்ட காரியத்தினை கண்டு கடிந்து கொண்டவராக, நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று கூறுகிறார். அரசாள பிறந்தவர்கள் அடிமைகளாக மாறப்போகிறார்கள். வேலை கொள்ள வேண்டியவர்கள் வேலை செய்ய போகிறார்கள் என்றபோது கொஞ்சமும் நடுக்கமற்றவனாக, என் நாட்களில் சமாதானம் இருந்தால் போதும் என்ற திருப்தி எசேக்கியாவில் காணப்படுகிறது. எங்களுடைய நாட்கள் பூமியில நன்றாயிருந்தால் போதுமானது. என் மக்களின் பிள்ளைகளின் நாட்கள் எப்படி இருந்தால் எனக்கென்ன என்று வாழ துணியும் ஒருவரை குறித்து நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? அல்லது என் நாட்களை காட்டிலும் அவர்களின் நாட்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைப்போர் என்ன செல்வார்கள்? தாவீது செய்தது போல செய்ய துணிச்சல் கொள்வர் அல்லவா? இப்போதும் நீங்கள் என்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாக அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளெல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் ஜனத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்பர். 1 நாளாகமம் 28:8. கூடவே, என் குமாரனாய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று ஜெபிக்கிறான். 1 நாளாகமம் 29:19. சங்கீதக்காரனை பாருங்கள். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்போதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் அது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் அது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை முடியுள்ளவனாக வரைக்கும் என்னை கைவிடீராக. சங்கீதம் 71:17-18 என்றே ஆண்டவரை கெஞ்சுகிறான். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்பது ஆண்டவரின் வாக்குத்தத்தம் அல்லவா? ஏசாயா 44:3. அப்படி இருக்க, வருங்கால சந்ததிக்கு நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு சவாலாகட்டும். இந்திய மண்ணில் 72 கோடி பேர் 35 வயதிற்குட்பட்டவர்கள், 47 கோடிக்கு மேல் 21 வயதிற்குட்பட்டவர்கள் என்பது நம்மை நிலைகுலைய செய்யும் செய்தி அல்லவா? இயேசுவின் வருகை தாமதமானால் இவர்கள்தானே இந்த பாரதத்தின் வழிகாட்டிகள். இது நம்மை அசைக்கட்டும். இத்தனை பேரின் ஆவிக்குரிய காரியங்களுக்கு 35 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பேரும் பொறுப்பு. இளைஞர்களை எதிர்காலத்தில் நடக்கப் போகும் பேரழிவுக்கு தப்புவிக்கவும் தேவனுக்காய் வல்ல பெரும் காரியங்களை செய்ய ஊக்குவிக்கவும் நாம் தவறிவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும். எப்படியாவது என் நாட்களை ஓட்டிவிடுவேன் என்ற தன்னயமான எண்ணங்களிலிருந்து தேவன் நம்மை காப்பாராக. தீமோத்தேயுவின் குடும்பம் நமக்கு ஒரு சவால். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேயாக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது நிச்சயித்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:4-5 என்கிறார் பவுல். எனவேதான் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை
மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. 2 தீமோத்தேயு 2:2 என்று தொடர்ச்சியாக தலைமுறையாக கடத்தப்பட வேண்டிய சத்தியம் என்ற அறிவுரை கூறுகிறார். எனவே நாம் முன்னிருக்கும் இந்த பெரிய சவாலை கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. இத்தனை சில மேற்கொள்வோமாயில் செயல் வடிவம் கொடுக்க முயற்சி செய்வோம். அப்படி செய்யும்போது கீழ்கண்டவைகளை செயல்படுத்த தீவிரம் காட்டுவோம். இளைஞர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவோம் ஒரு லட்சிய வாழ்க்கையை. இளைஞர்களுக்கு தேவ பயத்தை ஊட்டும் அனைத்தையும் செய்ய முற்படுவோம். அவர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தெடுத்து கூடவே நின்று அவளை நிறைவேற்ற வைப்பதில் உற்சாகம் காட்டுவோம். வருங்காலத்தினை குறித்த தீர்க்க தரிசன பார்வையோடு அவர்களை எச்சரிக்கவும் ஆயத்தப்படுத்தவும் நம்மால் இயன்றவற்றை செய்வோம். சபைகளில், சங்கங்களில், குடும்பத்தில் அதற்கு பெரும் பகுதி பணத்திலும் நேரத்திலும் செலவு செய்ய இடம் தருவோம். அவர்களின் நோக்கம், நேரம் செலவிடுதல் போன்ற காரியங்களில் ஆவிக்குரிய தாக்கத்தை உண்டாக்க அனைத்தையும் செய்வோம். நாம் அவர்களில் கரிசனை உள்ளவர்கள் என்பதை அடிக்கடி காண்பிப்போம்.